சரி பார்வதி, டைம் ஆச்சு, உள்ள போலாம். போலாம் ப்ரோ. போலாம். போலாம். பார்வதி நில்லு. ஆமா, நீ என்ன பர்ஃப்யூம் போட்டிருக்க? அது நான் கிளம்பும்போது டான்ஸ் மாஸ்டர் எனக்கு போட்டு விட்டாங்க. அது என்ன பேர்னு எனக்கு சொல்ல தெரியல மாமா. போல பெரிய போலாம் 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 போலாம். ஆதி மாமா கார்ல வந்து அதே பர்ஃப்யூம் ஸ்மெல் இவகிட்ட எப்படி வரும்? ஒரே குழப்பமா இருக்கே. உமா, அத்தை அத்தை, மித்ரக்கா வந்துட்டீங்களா? நாங்க வந்தது இருக்கட்டும். நீ ஆதி கூட கார்ல தானே வந்த? அப்புறம் என்ன தனியா நின்னு யோசனை பண்ணிட்டு இருக்க? ஆதி மாமா இப்பதான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு போனாரு. சரிதான். ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து உன்னை கழட்டி விட்டுட்டு போயிட்டானா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. பார்வதி வந்தா ஆதி மாமா தான் அவளை உள்ள கூட்டிட்டு போயிருக்காரு. ஓ, பார்வதி காஞ்சிபுரத்துல இருந்து வந்துட்டாளா? வந்துட்டா மித்ராக்கா. ஆதி மாமா காரை பார்க் பண்ணிட்டு எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாரா, அப்ப கரெக்டா பார்வதியும் வந்துட்டா. மித்ரா வந்துட்டியா? காஞ்சிபுரத்துல இருந்து பார்வதியே வந்துட்டா. நீ இன்னும் வரலையே, உனக்கு ஃபோன் பண்ணலாம்னு இருந்தேன். ஓகே சரி வா போலாம். சரி. அத்தை, நான் ஆதி மாமா கார்ல வரும்போது காருக்குள்ள நல்ல பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்துச்சு. அத மாமா கிட்ட கேட்டப்போ அது கார்ல அடிக்கிற பர்ஃப்யூம் ஸ்மெல்னு சொன்னாரு. ஆனா பார்வதி வரும்போது அதே பர்ஃப்யூம் ஸ்மெல் வந்தது அத்தை. எனக்கு என்னமோ பார்வதி ஆதி மாமா கார்ல தான் வந்திருப்பாளோன்னு குழப்பமா இருக்கு. குழப்பெல்லாம் வேணாடி, அவ கண்டிப்பா உன் கூட கார்ல தான் வந்திருக்கா. என்னத்த சொல்றீங்க? உமா, இத்தனை நாளா நீ அவளை கார்டன்ல பார்த்த, ஹால்ல பார்த்த, ஆதி ரூம்ல இருந்து சத்தம் கேக்குது, அவ காஞ்சிபுரம் டான்ஸ் ஸ்கூலுக்குலாம் போகல, ஆதி ரூம்ல தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருந்தப்பெல்லாம் உன்னை லூசு முட்டாள்னு சொல்லிட்டு இருந்த பாரு. நீ முட்டாள் இல்லடி, அந்த ஆதிதான் நம்ம எல்லாரையும் முட்டாளாக்கி வச்சிருந்திருக்கான். அந்த சமையல்காரிய டான்ஸ் ஸ்கூல்ல காஞ்சிபுரத்துல கொண்டு போய் சேர்த்ததா சொல்லிட்டு அவளை ரூம்குள்ளேயே வச்சிருந்திருக்கான். இன்னைக்குதான் உனக்கு தெரியாம உன்னையே யூஸ் பண்ணி அவளை ரூம்குள்ள இருந்து வெளியே அனுப்பி வச்சிருக்கான். என்னத்த கரெக்டா நேர்ல பார்த்த மாதிரி சொல்றீங்க? நடந்ததெல்லாம் வச்சு பார்த்தா என்ன நடந்திருக்கும்னு தெளிவா தெரியுது உமா. இத்தனை நாளா உன்னை பார்த்தாலும் எரிஞ்செறிஞ்சு விடுறவன் இப்ப கூப்பிட்டு கூப்பிட்டு வேலை சொன்னானே, எதுக்குன்னு நினைக்கிற? அந்த சமையல்காரிய ரூமை விட்டு பத்திரமா கூட்டிட்டு போறதுக்கு தான். உன்ன மாதிரியே அவளுக்கு புடவைய கட்டி உன்ன மாடிக்கு அனுப்பிட்டு அவளை ரூமை விட்டு வெளியே அனுப்பி வச்சிருக்கான். நானும் அதை கவனிக்காம இருந்திருக்கேன் பாரு. அப்ப பார்வதி என்கிட்ட காஞ்சிபுரத்துல இருந்து வந்தேன்னு சொன்னது பச்சை பொய். ஆதி உன்னை வாண்டடா அவன் கார்ல கூட்டிட்டு வந்ததுக்கு காரணமே அந்த சமையல்காரி காஞ்சிபுரத்துல இருந்து தான் வந்தான்னு உன்னை சாட்சி சொல்ல வைக்கிறதுக்கு தான். அத்தை, இது சும்மா விடக்கூடாது, உடனே பெரியத்துக்கிட்ட சொல்லணும். ஆமா, அவகிட்ட போய் சொன்னோம்னா சாட்சி இருக்கா ஆதாரம் இருக்கான்னு நம்மளையே திருப்பி கேள்வி கேட்பா. இதெல்லாம் சரியா வராது. நம்மள முட்டாளாக்கணும், ஆதிய முட்டாளாக்கணும்னா அந்த சமையல்காரி இந்த போட்டியில தோக்கணும். ஆமா அத்தை, அதுக்கு நாம என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு சொல்றேன், வா. குருஜி, தெரிஞ்சோ தெரியாமலோ ஆதிக்கடவுர் பரம்பரையோட மூத்த மருமகளை போட்டி மூலமா தேர்ந்தெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாயிடுச்சு. நடக்க போற இந்த போட்டியில ஜெயிக்க போற பொண்ணுதான் என்னோட மூத்த மருமக. ஏற்கனவே நடந்த 2 போட்டியில பார்வதி மித்ரா 2 பேரும் ஆளுக்கு ஒரு போட்டியில ஜெயிச்சிருக்காங்க.
ஆனா இறுதி போட்டியில யார் ஜெயிப்பாங்க, என்ன நடக்குமோன்னு என் மனசுக்கு ஒரே குழப்பமா இருக்கு. பலாயிரம் கோடி பிசினஸ் பேசும்போது கூட என் மனசுல இப்படி ஒரு குழப்பமோ கலக்கமோ ஏற்பட்டதே இல்ல. முதல் தடவையா என் மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம் வந்திருக்கு. இந்த இறுதி போட்டியில நான் ஏற்கனவே என் மூத்த மருமகளா முடிவு பண்ணிருக்கிற மித்ரா தான் ஜெயிக்கணும். என் மனசுல இருக்கிற குழப்பம் தீர மித்ரா ஜெயிப்பாளா மாட்டாளான்னு அம்மன் கிட்ட பூ போட்டு பார்க்கலாம் குருஜி. இந்த இறுதி போட்டியில மொத்தம் 5 பேர் கலந்துக்குவாங்க. அந்த 5 பேர்ல உங்க குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னு நீங்க யார நினைக்கிறீங்களோ அவங்கள அந்த அம்மன் ஜெயிக்க வச்சான்னா மஞ்சள் பூ வரும், இல்லன்னா சிகப்பு பூ வரும். பாத்துடலாமாம்மா? உடனே பாத்துடலாம் குருஜி. சரிம்மா. மாடி இத பாருமா, சாமந்தி பூ கொஞ்சம், ரோஜா பூ கொஞ்சம், ரெண்டையும் ஒரு காகிதத்துல மடிச்சு எடுத்துட்டு வாமா. ஓகே குருஜி. இந்தாங்க. ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு பொருத்தமான பொண்ண, மங்களத்தை உண்டாக்குற பொண்ணு போட்டியில ஜெயிப்பான்னா மங்களத்துக்கு அடையாளமான சாமந்தி பூ வரும். இந்த பூக்களை அம்மன் காலடியில வச்சு நீங்களே உங்க கையால எடுத்து முடிவை தெரிஞ்சுக்கோங்கம்மா. சரிங்க குருஜி. வணக்கம்மா. வணக்கம் சாமி. இந்த பூவை அம்மன் பாதத்துல வச்சு கொடுங்க. சரிங்கம்மா. ஓம் சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே கர்ப்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. அம்மா, தட்டுல இருக்கிற 2ல 1 நீங்களே எடுங்கம்மா. கடவுளே, வீட்ல நான் பூ போட்டு பார்த்தப்போ எனக்கு எதிரா வந்த மாதிரி இப்போ வந்துடக்கூடாது. மஞ்சப்பூ வந்திருக்கு குருஜி. மஞ்சப்பூ வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷம்மா. உங்க பரம்பரைக்கு பொருத்தமான பொண்ணு தான் போட்டியில ஜெயிப்பா. நீங்க கவலையே படாதீங்கம்மா. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எஸ், ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி நடத்தும் சிறந்த பிராண்ட் அம்பாசிடருக்கான இறுதிப் போட்டியை காண வந்தவங்கள் அனைவரையும் வருக வருக என ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனியின் சார்பாக இருகரம் கூப்பி அன்போடு வரவேற்கின்றோம். அண்ட் இந்த பையன் மைக்கு பிடிச்சா ரொம்ப நேரம் பேசுவானே அப்படின்லாம் நீங்க யோசிக்கவே வேணாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. சோ அதனால நான் பேசுறதை கம்மி பண்ணிட்டு டான்ஸ் காம்படிட்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் காட்டுறதுக்கு ரெடியா இருக்காங்க. சோ நீங்களும் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ண போறீங்கன்னு நல்லாவே தெரியுது. சோ நீங்களும் ரெடி அண்ட் நானும் ரெடி, போட்டியாளர்களும் ரெடி. சோ எல்லாருமே செமையா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச். பார்வதி,
வாங்க ஓ மாமா. என்ன பார்வதி, போட்டி ஆரம்பமா போது இன்னும் ரெடி ஆகலையா? நான் ரெடி ஆயிட்டேன் ஓ மாமா. கால சிலங்க மட்டும்தான் கட்டிக்கணும், அவ்வளவுதான். அப்படியா? ஓகே பார்வதி, இன்னைக்கு நான் அகிலா அத்தை வீட்ல இருக்கிறது காரணமே நீதான். கண்டிப்பா இந்த போட்டியில நீதான் ஜெயிக்கணும். என்னோட வாழ்த்துக்கள். நன்றி ஓ மாமா. சரி, ஒரு நிமிஷம் இங்க இருங்க, நான் வந்து. சரி பார்வதி. நானும் என் வனஜா அத்தை இருக்கிற வரைக்கும் உன்னை ஜெயிக்க விட மாட்டோம்டி. ஆதி மாமாக்கு பொண்டாட்டி ஆகணும், அகிலாண்டேஸ்வரி அத்தைக்கு மூத்த மருமகள் ஆகணும்னு பாக்குறியா? விட மாட்டேன்டி. எங்களை விட ஃபாஸ்டா இருக்கு. ஆஹா, செம்ம. சலங்கைய கால்ல கட்டும் போதோ இல்ல கட்டிக்கிட்டு ஆடும் போதோ கண்டிப்பா இந்த தேள் கொட்டதான் போகுது. அதுக்கப்புறம் நீ எப்படி இந்த போட்டியில ஜெயிக்கிறேன் நானும் பாக்குறேன்டி. சரி பார்வதி, நான் கீழே போறேன், அத்தை தேடுவாங்க, நீ ரெடி ஆயிட்டு வா. ஓகே? சரிங்கம்மா. நீங்க சொன்ன மாதிரியே பார்வதி சலங்கைக்குள்ள அந்த தேளை விட்டுட்டேன். சூப்பர்டி. யாரும் பார்க்கலல? ஆஹா, யாரும் பார்க்கல. அவ எப்படி ஆடி ஜெயிக்கிறான்னு நான் பாக்குறேன். வணக்கம். இப்பொழுது முதலாவது போட்டியாளராக மஞ்சு தனது திறமையை வெளிக்காட்டுவார்.
எத்தனை நாளாச்சுடா உன்னை பார்த்து? எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. நீ எப்படிக்கா இருக்க? டான்ஸ்லாம் நல்லா கத்துக்கிட்டியா? நல்லா சொல்லி கொடுத்தாங்களாக்கா? ம், நல்லா சொல்லி கொடுத்தாங்கடா. போட்டியில நீ தான்க்கா ஜெயிப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்குக்கா. உனக்காக நானும் அப்பாவும் கோயிலுக்கு போய் சாமிலாம் கும்பிட்டு வந்தோம்க்கா. போட்டியில நான் ஜெயிக்கணும்னு வேண்டிக்க எனக்காக கோவிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. உனக்காக தான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். ஆனா நீ ஜெயிக்கணும்னு வேண்டிக்கிட்டு வரல, கண்டிப்பா நீ ஜெயிக்க கூடாதுன்னு தான் வேண்டிக்கிட்டு வந்த. அக்கா எனக்காச்சு அப்பா இந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட கோயிலுக்கு வந்திருப்பாரு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. அவர் சொன்னதை நினைச்சு நீ வருத்தப்படாதுக்கா, நீ தான்க்கா ஜெயிப்ப. அக்கா என்னக்கா ஆச்சு? அக்கா கால்ல என்னக்கா? அக்கா தேலுக்கா. அக்கா தேல் கடிச்சிருச்சாக்கா? ஆமாடா கணேசா, வலி தாங்க முடியலையே. அக்கா இருக்கா, நான் போய் பெரிய கிட்ட சொல்லி பெரிய கூட்டு வரேன். கணேசன் இல்ல, பெரிய கிட்ட எதுவும் சொல்லாத.